சிங்கம் நாரி புத்திரக்கட்டு பாண்டி என் உயிர் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கியா? என்னுடைய கால் ஆப்ரேஷன் பண்ணது இப்போ எல்லாமே மாறிடுச்சு, புண்ணு ஆறிடுச்சு. ஏன்னா அதை இரும்பு கம்பி குத்துனது 1 இன்ச்சுக்கு உள்ள இரும்பு போனனால ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து இப்போ எல்லாமே ஆறிடுச்சு. இந்த வாரத்தில் இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ள என்னுடைய சேவையை தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன். என் உயிர் மக்களே, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியல. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. பாவம், கரூர், ஒசூர், பெங்களூரு, கர்நாடகா, மைசூரு, பாம்பே, கல்கத்தா எல்லாம் அன்னைக்கு பார்த்துட்டு மன வருத்தத்தோடு போயிட்டே. எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. உங்களுக்காண்டி என் உயிர் உள்ள வரைக்கும் உங்களோட சேவை நான் தொடருவேன். அதே மாதிரி என் உயிர் மக்களே, எல்லாரும் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷ காலமாக அந்த வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த உள்ளூர்காரன் ஒருத்தன் கன்னடாவில் இருப்பேன் பாருக்கு, ரொம்ப என்னை கீழ்த்தரமாக பேசியிருக்கேன் அந்த பையன். நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் தான் சும்மா. எங்கள் அண்ணன் 4 வருஷமாச்சு தவறி போயிட்டாரு. அவர் ஊரில் எங்கள் அப்பாவோட கான்ட்ராக்ட் விட பார்த்தாரு. பார்த்துட்டு ஹோல்சேலில் மீன் வியாபாரம் தொண்டி, திருவாடனை, ராமேஸ்வரம் கொண்டாந்து திருப்பத்தூர் மார்க்கில் இருக்குனாப்ல. அந்த பையன் என்ன சொல்கிறேன், சொல்ல மாட்டேன்னா நான் தான் அவர் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பீதியாக கிளப்புறேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, என் அண்ணன் தான். எங்கள் அண்ணனை வச்சு என்னை சொல்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை நண்பர்களே. இருந்தாலும் இந்த பீத்த பைய வேணா உள்ளூர் சிங்கம் நாரி அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க வந்தேன். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காருங்க, அப்புறம் நான் பார்க்குறேன்னு சொன்னி இவனுக்கு கௌரவம் பொறுக்க முடியல. இவர் வெங்காயம் போயிட்டு என்னை தப்பாக போட்டு மீடியாவில் இவர் வதந்தி பிறப்பிக்கிட்டு இருக்காரு. இவருடைய உள்நோக்கம் என்ன, இவருடைய வீட்டு டீட்டெயில்ஸை நான் சொல்லவா? அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருந்து வந்தார், அவர் தாய் தப்பம் எப்படி இருந்து வந்தாங்க, வாதத்தில் தான் அடிபட்டுருக்காரு. அவங்க அப்பனுக்கு நீங்கள் டைம் பார்க்கறதுக்கு முடியலைங்கிறக்காண்டி இவர் வகுத்தரிச்சை போட்டு போய் என்னை அவர் இதுங்கிறாரு. ஐயா, தொழில் டீ கடை வச்சிருந்தாலும் இன்னைக்கு பெரிய உலகத்தையே ஆடுறாங்க. ரேஷன் கடை வளாகத்தில் இன்னைக்கு அதிகாரியாக இருக்காங்க. இதெல்லாம் இகழ்வா பேசாத. அடுத்தவரோட வேலையை நீ நோண்டாத. உன்னுடைய அதுவா பாருப்பா. உன் குடும்பம் எப்படி, உன் வீடு எப்படி, நீ அதை பாரு. அதை விட்டு அடுத்தவன் அதை பண்ணேன், இவன் இதை பண்ணினேன், இவன் இதை பண்ணேன். இது என்ன கேவலமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒரு 10 பாக்ஸ் வேணுமா சொல்லு, நான் போன உடச்சா தொண்டியில் கொடுப்பாங்க. நண்டு வேணுமா வாங்கிக்கிறியா? இது ஒன்றும் கேவலப்பா. மக்கள் சேவைக்கு பிச்சையோட எடுத்து நான் போட தயார். ஜாக்கிரதையா பேசு. நீனும் சிங்கம் நாரிங்கிற, கன்னடாவில் இருக்கங்கிற, நீனா என்னடா ஆளு? உன்ட மைக் இருந்து நீ போன் பிடிச்சி பேசினா நீ பெரிய ஆளா? மக்களை எல்லாரையும் மதி. அவன் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு கேவலமா பேசாத. ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டுப்பேன். உங்கள் அப்பாவுக்கு நடமை உனக்கும் வந்துடும், பார்த்துக்க. ஆண்டவன் பார்ப்போமா? கூடிய சீக்கிரம் நீ என்கிட்ட வருவா வைத்தியத்துக்கு, பார்ப்போம் வா. சிவகங்கை மாவட்டம் சிங்கம் நாரி புத்திரக்கட்டு பாண்டி. நீதி நேர்ம நாணயம். அடுத்து கூட இகழ்வா பேசாத. ஆண்டவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டுப்பேன். என் உயிர் மக்களே, கூடியவர்கள் உங்கள் சேவையை நான் தொடர ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய புண்ணு, என்னுடைய ஆப்ரேஷன் சரியாயிருச்சு மக்களே. தொடர்பு கொண்டுக்கிட்டு வாங்க.